நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். ஏன் நீ இது எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமே வா? என்ன சொல்ற? இல்ல தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தா ஏத்துக்கிறது எனக்கு மட்டும் தானு கேட்டேன். என்ன மகேஷ், இது எல்லாருக்கும் தான். அப்படியே நீங்க கோகுல் கூட வாழாம அண்ணனை கட்டிக்கிட்டீங்க. என்ன பேசுற மகேஷ்? இது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல காமு. இல்ல மகேஷ், என் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. அதேதான் நீ. அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை வேற, நடக்கிற விஷயங்கள் வேற. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல? ஒன்னும் இல்ல காமு, மகேஷுக்கு செல்வரங்க அண்ணன் மேல உள்ள கோவம் சின்ன குறையில, அதான் அப்படி பேசிட்டு போறா. சரி வா. என்னங்க பெரிய ஆளுங்க போய்மா முடிவுக்கு வரல? நீங்க அன்னைக்கு சொன்னதான் வைக்கல் சார். அங்க ஒட்டுமொத்த நாட்டாமையும் அந்த கோகுல்ன்றவன் தான். என்ன சொல்றீங்கம்மா? கடைசி காலத்துல ஜெகநாதனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி பேதலிச்சு போச்சோ தெரியல. என்ன அவன் அடிச்சான்னு சொல்றேன், மாப்பிள்ள அவன் அயோக்கியன்னு சொல்றாரு. ஏற்கனவே மூத்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவன் அவன். இத்தனை பேர் சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறாரே. அட நீங்க வேறப்பா, அவர் என்ன ஏதுன்னு யோசிக்கிறவரா இருந்தா ரெண்டாவது பொண்ணையும் கட்டி கொடுத்துருப்பாரா? என் மாமனார் ஒரு கூறுகிட்ட மனுஷன்ப்பா. பாத்தீங்கல்ல எப்படி பேசினாருன்னு. அந்த ஆளையெல்லாம் எதுக்காக பேசுறேன்னு கொஞ்சம் கூட தெரியாம அறிவு கெட்டதனமா. ஏன் இன்னைக்கு இவ்வளவு யோசிக்கிற ஆளுங்க அன்னைக்கு கல்யாணத்தப்ப அந்த கோகிலு ஒரு அயோக்கியன், மோசமானவன், அதுக்கு இதுன்னு விளக்கி அவர்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதல்ல? அந்த குடும்பத்தை சரி பண்ண வேண்டிய உன் புருஷன் மூத்த மகன் என்ன செய்யணும்? நாளொன்னையும் என்ன ஏதுன்னு நின்னு பாத்துக்கணும்ல. இவரு அவன் பேச்ச நம்பி குடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு அவன் கெட்டவன் சொல்லி மனசுக்கு பிடிச்சவன கட்டிக்கிச்சு. அடுத்த பொண்ணும் சரியில்லை. அந்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுக்கறேன்னா அப்படி அவன் சொல்லும் போது அவனை உத்தமன்னு நம்பாம சம்பந்தி வேற யார நம்புவாரு? அவனை நம்பினாருமா, அவனும் அதுக்கு பாத்திரமா நடிச்சிருக்கான். ஏமா எல்லாத்தையும் அழிக்கணும்னு சம்மதிக்கு என்ன ஆசையா? உண்மைதான் மாமா, தப்பு எங்க பேர்லயும் இருக்கு. அப்ப கோகுல் பேசின பேச்சுல நாங்க மயங்கிட்டோம். அவனும் ஃபைனான்ஸ் அது இதுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டான். எல்லாத்துக்கும் மேல ரோகிணி விஷயத்துல முழுசா அவனை நம்பணும். அப்புறம்தான் ரோகிணி அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டது எங்க முழு சுத்தையும் அடையிறதுக்காங்கிறது எங்களுக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. அப்புறம் அப்பா கிட்ட எனக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசி எனக்கு ஊத்தி கொடுத்து இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டான். என்னங்க இது? நீங்க சொல்றத பார்த்தா பக்கா கிரிமினலா இருப்பான் போல இருக்கவன். என்ன இன்னும் இருப்பான் போல இருக்கு. அவன் பக்கா கிரிமினல்க. அதனாலதான் என்னைய அடிச்சு 7.5 கூட்டிருக்கான். அந்த அயோக்கிய பையல தான் ஏன் மருமகன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு பேச வந்தவங்களையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டான். இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? இத பாருங்க, உங்க சம்பந்திய குறை சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க சார். இத பாருங்க, பிரச்சனையே இல்லாம சொத்தை அமுக்கணும்னு அவன் உங்க மாப்பிளைய அவங்க அப்பா கிட்டயே தப்பான பேரை வாங்கி கொடுத்திருக்கான். அதுவும் இல்லாம இவருக்கும் ஊத்தி கொடுத்திருக்கான். இப்ப ஊரை கூட்டி பெரிய மனுஷங்களை கூட்டி பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்ப சுதாரிச்சிருப்பான் அவன். எவ்வளவு சீக்கிரமா இந்த சொத்தை அமுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அமுக்க நினைப்பான். இப்ப அவன் சொல்ற இடத்துல உங்க சம்பந்தி கையெழுத்து போட ரொம்ப நேரம் கூட ஆகாது. பேசாம நான் சொல்றத கேளுங்க. எந்த சொத்தையும் அவன் விற்காதபடி ஒரு கேஸ போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம். என்ன சொல்றீங்க மாப்ள? நீங்க என்ன சொல்றீங்க? செய்யலாம் மாமா, ஆனா இதனால அப்பாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுமே. புரியுது மாப்ள, ஆனா ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க, எனக்கு சொத்து பத்துன்னு ஏகத்துக்கும் இருக்கு. கேவலம் சொத்துக்காக நான் பேச வந்திருக்கேன்னு உங்க அப்பா நினைக்கிறாரு. ஆனா நாம அவர் சொத்தை காப்பாத்தி கொடுக்கறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம். வக்கீல் சொன்னபடி ஒரு கேஸ போட்டு வைப்போம். அந்த பய கோகுலு முழிக்கட்டும். அப்ப தகுந்த நேரம் பார்த்து உங்க அப்பா கிட்ட அவனை பத்தி பேசுவோம். வக்கீல் சார், நீங்க கேஸ ஃபைல் பண்ணுங்க. சரிங்க, செஞ்சிடறேன். ஐயா, இன்னொரு விஷயம். அந்த சொத்துக்கு வாரிசுன்னு இருக்கிறது அந்த கடைசி பொண்ணு ரோகிணி மட்டும்தான். வெளியில உங்க மாப்பிள்ள இருக்காரு, அவரோட தங்கச்சி மலர் இருக்கு. அந்த பொண்ணையும் கேஸ்ல ஒரு கையெழுத்து போட சொன்னா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும். இத பாருங்க, கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஜட்ஜ் ஐயாவும் யோசிப்பாரு. அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. இல்லங்க, நான் பேசி பார்த்துட்டேன். அவ ஒத்துக்க மாட்டாப்பா. அந்த பொண்ணு கையெழுத்து போட்டா கேஸ் ஸ்ட்ராங் ஆகுமா? நிச்சயமா ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்ப நீங்க கிளம்புங்க, கையெழுத்த வாங்கிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். சரி, நான் புறப்படுறேன். இல்லப்பா, இதுக்கு மலர் ஒத்துக்க மாட்டா. என்னம்மா நீ? பகையாளிக்கு பகையாளி எதிரினா போறோம். அந்த சொத்தை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? அந்த பயலை பத்தி அவருக்கும் தெரியும்ல. இத பேசினா சரியா போகுமா? மேற்கொண்டு அந்த பொண்ணு அவ புருஷன் சொன்னா கேப்பால. கோபி சொன்னா கேப்பாப்பா. கேப்பால, அப்புறம் என்ன?
நானும் மாப்பிள்ளையும் போய் அவரை பார்த்துட்டு வரோம். இல்ல மாமா, எனக்கும் கோபிக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையாகி பஞ்சாயத்து ஆகி போச்சு. அட விடுங்க மாப்பிள்ள, நேத்து வரைக்கும் நீங்க மச்சான் மச்சான்னு செஞ்சீங்க. இன்னைக்கு அயோக்கியன்னு தெரிஞ்சதும் நீங்க விலகலையா? அதே மாதிரிதான் நல்லவங்கன்னு தெரிஞ்சா நாமளே போய் பேச வேண்டியதானே? மாப்பிள்ள, இதுல ஒன்னும் சங்கடப்பட வேண்டியதில்ல. போவோம், போய் பேசுவோம். நாம என்ன நமக்காகவா போறோம்? எல்லாருடைய நன்மைக்காக தானே போறோம். வாங்க போய் பேசுவோம். சரிப்பா, நானும் என்ன மறுபடியும் பேசுறேன். ரொம்ப நல்லதுமா. நீ மட்டும் தனியா போகாத, உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் மலர் கிட்ட பேசு. நானும் மாப்பிள்ளையும் மலரோட வீட்டுக்கார்ட்ட பேசுறோம். வாங்க மாப்பிள்ள. போங்க. வாசமந்தம் வா வா. என்ன மச்சான், வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்புறம் மச்சான்னு சொன்னா வரவேற்பெல்லாம் பலமா இருக்க வேணாமா? ஆமா சம்பந்தம், பெங்களூருக்கு காரைக்குடில இருந்து என்னென்ன பஸ்லாம் போகுது? ஏன், நான் வேலை வெட்டியே இல்லாம இருக்கேன். போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பெங்களூருக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணி பார்க்க சொல்றீங்களா? ஏன் சம்பந்தம், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கேட்டா இப்படி சொல்ற? உன்னை கேட்டா எல்லா விவரமும் தெரியும்னு காஜா தான் சொன்னா, அதனால தான் கேட்டேன். நான் தான் சொன்னேன். எது, பெங்களூருக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணி பார்க்கறது முக்கியமான விஷயமா? இதே வேண்ட கேட்க சொன்னா, வேலை வெட்டி இல்லாம வெட்டியா உட்காந்துருக்கேன். இப்ப எங்கிட்ட கேளுங்க, தெரியும் சொல்லி சொன்னா. கேட்டது தப்பு தான்ப்பா. டேய் காஜா, அந்த பூஜா கை வச்சு தைக்கணும்ல, அது எப்படி தைக்கணும் வேண்ட கேட்டுக்க. அண்ணே சொல்லிட்டானே. இந்த மாதிரி எல்லாம் வெட்டி வேலை பாக்குறது என்னோட ஒர்க் கிடையாது. தட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். தெரியுது இல்ல? எங்களுக்கு தெரியும் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட். எதுக்காண்டி பெங்களூர் போகணும்னு சொன்னீங்க? ராகினி மாப்பிள்ள இங்க வேலை பாக்குறாருல, அவர் எப்படி என்னன்னு விசாரிக்கிறதுக்காக தான். ஓ அதுக்கா? அத முதல்ல சொல்ல வேண்டியானே. மச்சான், பெங்களூர்ல இப்ப கிளைமேட் சூப்பரா இருக்கும். எப்ப போறான்? யாராரு போறான்? என்னமோ நீ வர மாதிரி கேக்குற. உன்னை இப்ப கூப்பிட்டேன் நானு. அப்ப தனியா போறீங்களா? தனியா போல. அப்போ என்ன தானே கூட்டு போற? நான் உன் கூட வரேனே. மலர் வருதுடா, நானும் அதுதான் தான் போறோம். ஏன் மச்சான், எப்பவுமே இப்படி சதி பண்றீங்க? என்ன சம்பந்தம், எதுக்கா சதின்னு சொல்ற? ஆமா, குமார்ட்ட அடி வாங்க போறது, மரக்கடையில போய் அவன் அடி வாங்க போறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட சேர்த்துக்குங்க. அப்புறம் சித்தப்பன் நான் போயிட்டான், பெரிய பையன் நான் போயிட்டான், என் தங்கச்சி யாரோ கூட்டி போயிட்டேன், இதுக்கு மட்டும் எங்களை கூட சேர்த்துக்குங்க. இது மாதிரி லக்ஸரி ட்ரிப்புக்கு மட்டும் உங்க வீட்டுக்கார அம்மாவோட சேர்ந்து போங்க. சம்பந்தம், நீ சொல்ற விஷயம் எல்லாமே அடிதடின்னு வர்ற விஷயம். அதுக்கு ஒரு வாட்ட சாட்டமா உன்னை மாதிரி இருக்கிற ஆள தானே கூட்டு போக முடியும். அதனாலதான் உன்னை கூட்டு போனேன். பெங்களூர் ஒரு நல்ல ஊரு, அதுக்கு தான் மலரை கூட்டு போறேன். அண்ணே உன்னை அடியான்னு சொல்றாருனே. என்னண்ணே, நம்ம கடைக்கு கார் எல்லாம் போட்டு ஆள் வராங்க. அடிக்கத்தேன். ஏய், கன்ஃபார்மா அடிக்கத்தேன். நான் ஒளிஞ்சுக்கிறேன்ப்பா. வாங்க வாங்க. கோபி, பல விஷயங்கள்ல உங்களுக்கு விரோதமா இருந்து நான் நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கோபி. இவர் என் மாமனாரு. வணக்கங்க. வணக்கம் சார். பரவாயில்ல தம்பி, பகையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கன்னு சொல்றீங்களே. என்ன விஷயம்? இதான் தம்பி பிரச்சனை. இப்ப நாம அந்த பிரச்சனையில தலையிடலன்னா எல்லா நிலமும் கைவிட்டு போயிடும். அதனாலதான் நாங்க 2 பேரும் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். இதுக்கு நீங்க இப்ப ஓகே சொல்லி கையெழுத்து போட்டா, மலரும் கையெழுத்து போட்டா உங்களுக்கும் சொத்து வரும். இல்லன்னா இவங்க அப்பா அந்த கோகுல் பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவாரு. இது உங்க சம்சாரத்துக்கு சேர வேண்டிய சொத்து. ஆனா உங்க மாமா யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? ஐயா மன்னிக்கணும். நீங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை மருமகன் மச்சான்னு சொல்றீங்க. ஆனா உண்மை நிலவரம் அப்படி இல்ல. இப்ப வேணா இவர் மனசு தெரிஞ்சிச்சு நீங்க வந்திருக்கலாம். ஆனா மலரோட அப்பா என்னை மருமகனா பார்த்ததே கிடையாது. ஏன், ஒரு மனுஷனை பாப்பாராங்கிறதே சந்தேகம். இந்த நிலைமையில நாங்க சொத்து விஷயத்துல தலையிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் என்னமோ பணத்தாசை காசாசை பிடிச்சு அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு நினைப்பாரு. இன்னும் பகை அது அதிகமாகும். வேண்டாங்க. இல்ல தம்பி, சொத்தை காப்பாத்தணும் இல்ல. இல்லங்க, நல்லா புரியுது. நாங்க இந்த விஷயத்துல தலையிட்டோம்னா நிச்சயமா நாங்க சொத்துக்கு ஆசைப்படுறோம் தான் அவர் சொல்லுவாரு. வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா மலரே இதுக்கு ஒத்துக்காது. இல்ல கோபி, நான் என்ன சொல்ல வரேன். இல்ல அசோக், ப்ளீஸ். இங்க பாருங்க, இந்த விஷயமா இனிமே எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். சம்பந்திய சுத்தி இவ்வளவு நல்ல உறவுகள் இருந்தோம், ஏன் இன்னும் அவரு அந்த அயோக்கிய பேர்ல நம்பிட்டு இருக்காருன்னு தெரியல. இங்க பாருங்க, சொத்துக்குரியவர் இருந்தா இருக்காரு, அவரை வச்சு எல்லாம் பண்ணுங்க.
சரி தம்பி, நாங்க வரோம். இருங்க, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்ல தம்பி, இருக்கட்டும், நாங்க வரோம். நான் வரேன் கோபி. மச்சான் நீங்க என்ன லூசா? என்ன உன்னை பார்த்து கேட்க வேண்டியல என்னை பார்த்து கேட்கற? விளையாடாதீங்க. ஜெகநாதன் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு. இந்த ஊர்ல முக்காவாசி சொத்து அவர் விட்டு. நீங்க மட்டும் ஒரே ஒரு சைன் போட சொன்னீங்கன்னா பாதி சொத்து உங்களுக்கு வந்துடும். நீங்க என்னடா எதுவுமே வேணாம் சொல்லிட்டு தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் புடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே இது ஏன்ட்ட சைன் கட்டிருந்தாங்கன்னா நான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி இங்கிட்ட ஒரு 100 சைன் அங்கிட்ட ஒரு 100 சைன் போட்டு எல்லாத்தையும் கைப்பற்றி இருப்பேன். கையெழுத்தா கை நாட்டா? பேசாமறா, சீரியஸ்னஸ் தெரியாம பேசாதடா. ஏமாச்சான் காலம் முழுக்க அப்படியே இருந்து ஒட்டு துணியும் பீத்த துணியும் தச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு சம்பந்தம், வாழ்க்கைங்கிறது என்னன்னா நிறுத்துங்க. உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னா தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லி சொல்லுவீங்க, அதானே? உன்ன போய் அப்படி சொல்லுவாங்களா சம்பந்தம்? நீ என்ன ஒழிச்சா சாப்பிடுற? உனக்கு ஒட்டல? கோபி அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற கறிவடை உனக்கு தான் அதிகமா இருக்கு. தேவலாம் பேசாத. உன்ட்ட காசு வாங்கி என்ன தின்றுக்கணும். தேவலாம் பேசாத. கொண்டு போய் ராஸ்கல். சொல்லு காமு. மகேஷுங்க உள்ளதான் பாருக்கா. என்னப்பா? மகேஷ் இங்க வா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மலர் உங்ககிட்ட பேச வந்துச்சுனாக்க அதோட முத வாழ்க்கையை சொல்லி குத்தி காட்டி பேசுவியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அங்க என்ன பாரு, என்ன பார்த்து பேசு. கோபி என்னப்பா நடந்துச்சு? ஏமா இந்த வீட்ல யாருக்கும் புத்திமதி சொல்லக்கூடாதா? நல்லது கிட்டதை எடுத்து சொல்லக்கூடாதா? எடுத்து சொன்னா குத்தி காட்டி பேசுறதா? அது எந்த வார்த்தையில? கோபி நீ என்ன சொன்னதுன்னு எனக்கு புரியும். என்ன நடந்துச்சு? அம்மா செல்வரங்க மாப்பிள்ள காரைக்குடியில தான் இருக்காரு. அவர் சொன்னாரு நான் பண்ணது எல்லாமே தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க, நான் மகேஷ் கூட தான் வாழணும்னு சொன்னாரு. எனக்கு அவர் சொன்னதுல ஒரு உண்மை தெரிஞ்சு. என்ன உண்மை தெரிஞ்சுச்சு? அந்த திவ்யா வீட்ல ஒரு வேலை பார்க்கும்போது அவர் உண்மையாதான் இருக்காருன்னு நீ சொன்ன. அந்த உண்மை என்னாச்சு? அது வேற இது வேற. அதுக்கா மலர் நீ இப்படித்தான் பேசுவியா? அதேதான், எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். அவங்க எதுக்கு எனக்கு புத்தி சொல்லணும்? அது யாரு? உன் அண்ணி தானே, உன் மேல அக்கறையில பேசக்கூடாதா? நானும் அதே அக்கறையில தான் சொன்னேன். பாருங்கம்மா, செல்வரங்க மாப்பிளையும் மகேஷும் ஒண்ணு சேரணும். மகேஷ்க்கு புத்திமதி சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லு. 2 பேரும் ஒண்ணா வாழணும் நான் மலர்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னேன். மலர் போய் கேட்டதுக்கு உன் முத புருஷன் கூட அப்படி இருந்திருக்க வேண்டியதானே கேக்குது. தப்பா இல்லையாமா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாருமா, இவங்க யாரு என் விஷயத்துல தலையிடுறதுக்கு? ஏமா என்னமா இது? அது இவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டுக்கு நீங்க கேட்டுட்டு அசால்ட்டா இருக்கீங்க. கேளுங்கம்மா, ஏன் சொன்னதுன்னு கேளுங்கம்மா. சரி விடுறா, ஏதோ சின்ன சனிய தெரியாம பேசிருச்சு. தெரியாம பேசிருச்சா? அதுக்காக நீ அவளை அடிக்கிறது கையை முறுக்கிட்டு வருவியா? அது ஒரு புள்ள தாச்சுக்காரியே. அடி நான் எங்கம்மா அடிக்க வந்தேன்? என்ன எதுக்கு கூட நான் கேட்க கூடாதா? நீயா கேட்க வேண்டியதானே? எதுக்கு அதுக்குள்ள அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க? ஏங்க என்னங்க நீங்க? நான் உங்ககிட்ட எதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்? மகேஷை கண்டிக்கிறதுக்கா? நடந்தது தானே சொன்னேன். அதானே, பொம்பளையா இருக்கிறவங்க வீட்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வீட்ல குழம்பு கொதிக்கலாம் கூட புருஷனுக்கு போன போட்டு பேசுறதா? ஆம்பளைக்கு 1000 வேலை இருக்கும். ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி சண்டை இழுத்து விடுறதா பொம்பளைக்கு லட்சணமா? இவளும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். வா கேளுங்க, வாங்க இருமா. வாங்க, சொன்னா கேளுங்க, வாங்க. இங்க பாரு மலர், நீ என்கிட்ட சொன்னியா? நீ என்கிட்ட சொல்லல, அப்புறம் எதுக்கு நீ சொன்னன்னு ஒத்துக்கிட்ட? சரி, உங்ககிட்ட யார் சொன்னது? காமு. எங்க காமு சொன்னா சரி, அது உடனே வந்து கேட்கணுமா? நல்ல வேலை நான் முந்திக்கிட்டேன். காமுன்னு தெரிஞ்சுதான் அவ்வளவுதான், வீடே 2 ஆயிருக்கும். இப்ப நீங்க பாட்டுக்கு வந்து கேட்டு அது ஒரு சண்டையாயிடுச்சு. நீங்க ஏங்க பொம்பளை விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? நான் பொம்பளை விஷயத்துல தலையில இல்ல மலர், என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்டேன். ஏன் மலர் உன்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கு? அந்த நேரத்துல எவ்வளவு துடிச்சு போயிருப்ப. நீ மனசு தாங்குவே தாங்க மாட்டேன்னு சொல்லி நான் பதறி போய் ஓடி வந்தேன். இங்க பாரு மலர், இதை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு இது இப்படி பேசுது, நாளைக்கு எல்லாரும் இருக்கும்போது மத்தவங்க இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சுன்னா தாங்க முடியுமா உன்னால? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், என்னால எந்த பிரச்சனையும் இந்த வீட்ல வராதுன்னு. பாவம் மகேஷ், கோவத்திலயும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் விட்ட வார்த்தை தான் அது. செல்வரங்க அண்ணன் பண்ண பிரச்சனையில அவ ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கா. அதோட வெளிப்பாடு தாங்க இதெல்லாம். நான் இப்பவும் சொல்றேன், உங்க வேலையில நீங்க கவனம் செலுத்துங்க. பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கவே என்ன ஆகுமோ, குடும்பத்துல சண்டை வந்துருமோன்னு நீங்க கவலையே பட வேணாம். நீ இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு
இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்க, உன்னை நிச்சயமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா அது கொஞ்சம் நாளாகும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் தூக்கி கொண்டாடுறேன். ஐயோ, விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன மச்சான், என்ன சண்டை? ச்சே, ஏய் சம்பந்தம், இங்க வா, இங்க வா. வாயா, வாயா. என்ன அந்த ரூம்குள்ள போணுமா? இந்த பக்கம் போணுமா? அப்புறம் எதுக்கு எங்க வந்த? என் நேரம் தெரியல வந்து நிக்கிறேன். ஏங்க, வெளியில உங்க தங்கச்சி மகேஷ் அழுதுட்டு இருக்கு, என்னன்னு கேட்கலாம் வந்தா உள்ள கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன ராஜ்கிரண் மீனா நினைப்பா? அப்படியே தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. கை தவிர கீழே விழுந்து கை கால் உடஞ்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஓ, கால் உடஞ்சுன்னா அதே ஒரு சாக்கா வச்சு வீடு ஃபுல்லா அப்படியே தூக்கி வச்சுட்டு டிங்கு டிங்குன்னு அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் பிளானா? சொல்லுங்க, அதான் பிளானா? இப்போ உன் பிரச்சனை என்னப்பா? எனக்கு தாங்க பிரச்சனை, உங்க வீட்டுல தான் பிரச்சனை. உங்க தங்கச்சி வயிற்று பிள்ளைக்காரி, நிறமாச கற்பிணி, வாழாவட்டியா கட்டம் புருஷனோட சண்டை போட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா. அதை பத்தி கவலைப்படாம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இது நியாயமா? என்ன எடுத்துக்குங்க, என் தங்கச்சி மகா ஹஸ்பண்டை இழந்து நிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இதுவரை கல்யாணம் பண்ணாம கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்க தெரியாதா? ஏங்க, நானும் உங்க மாதிரி வீட்டுக்கு மூத்த பையன் தாங்க. எனக்குள்ள மனசு ஏங்க உங்களுக்கு இருக்க மாட்டேது? சம்பந்தம், போதும் சம்பந்தம். நாங்க பண்ணது தப்புதான். சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு பாடம் புகட்டிட்ட. அண்ணன் நான் எப்படி நடந்துக்கணும், மேனர்ஸ்னா என்னன்னு எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்துட்ட. இனி அந்த மேனர்ஸ்ல நான் ஃபாலோ பண்ணுவேன் சம்பந்தம். ஒரு புருஷன் பொண்டாட்டி தனியா ரூம்ல இருக்கும்போது கதவை தட்டிட்டு தானே வரணும். இல்லைன்னா அறிவிட்ட மூதேவின்னு திட்டுவாங்களே, கூமுட்டேரா நீன்னு கேட்பாங்க. இப்படி நீ நினைக்கிற எல்லாமே எனக்கு புரியுது. இனிமே உன்னையவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் சொல்றது புரியுது இல்ல மலர்? நீ சொன்னா புரியும். See, Mr. சம்பந்தம், manners ஹலோ, means நிறுத்துங்க. நீங்க சேருங்க, சேராம போங்க. யாரும் கட்டிப்பிடிச்சு நில்லுங்க, வெளியே போய் சண்டை போடுங்க. எனக்கானங்க சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருத்தன் ஒரு விஷயத்துல வீக்கா இருக்கிறதுனால அடிக்கடி அவனை ஹக் பண்ணக்கூடாது. ஓகே? என்னது? என்ன சொன்னீங்க? வெறுப்பேத்த கூடாதுங்க. அதுக்கு பேரு ஹக் இல்லங்க, ஹர்ட். என்ன கருவமா 2 மணி தொலையாதீங்க. நான் போய் தொலைறேன். குட் பை. என்ன சொன்னீங்க? போயிட்டு வரேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல நீ பேசுன போயிடுவாப்ல, பேசு. மிஸ்டர் சம்பந்தம், வேணாம்தா, போதும்தா. அப்பாடி சம்பந்தம் போயிட்டா.